குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜீன்ஸ் பாட்டுல நித்யஸ்ரீ பாடுறதுக்கு முன்னாடி தக்கு ஜிம்னு முதல்ல ஆரம்பிப்பாங்களே, சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஆவர்த்தனம் வரும், அதை வாசிக்கணும். அப்ப இவங்க சின்ன பையன். அப்ப என்ன பண்ணாரு, அவரு கோயிலுக்கு கலந்துட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சினோடனே தவுல் நாகஸ்வரம் மூலம் தமிழ்நாடு தான். ஆமா, அது பரம்பரையா வணக்கம். வாவ் தமிழா நண்பர்களே, கர்நாடக சங்கீத உலகம் பல அற்புதமான மழலை மேதைகளை பார்த்துள்ளது. சஷாங், மேட்லின் சீனிவாஸ், தவிலில் திருவாலப்புத்தூர் கலியமூர்த்தி, இப்படி வரிசையாக சிலரை சொல்லலாம். அந்த வரிசையில் அண்மை காலமாக தமிழ்நாட்டிலும் ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தில் சக்கை போடும் ஒரு மழலை மேதையை தான் இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். அவர் பெயர் PM ரஞ்சித் விநாயக். இப்போது பரபரப்பாக தமிழில் பேசப்படும் பையன். வாருங்கள், ரஞ்சித்தை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நீங்க ரஞ்சித்தோட அப்பா புத்ராஜ், நீங்க தவுல் வித்வான். ஆமா. சரி ரஞ்சித், நம்ம பேச்சு கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜம்னு ஒரு நட வாசிக்கலாமா? ஆதி தாளத்தில் ஒரு நட வாசிக்கணும். தட்சிணாமூர்த்தி அண்ணாவது ஒரு நடை, அது 32 கண்ணம். அது TG கோவிந்தராஜன் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க, அதை வாசிக்கிறேன். அந்த நடையை வாசிக்கிறீங்க, வாசிங்க. கஷ்டமான நடக்குது, அவ்வளோ நல்லா வாசிக்கிறீங்க. சரி, உன்கிட்ட ஒருத்த மட்டும் அப்பாட்ட பேசுவோம். நீங்க வந்து கர்நாடகத்தில் பிரபல தவுல் வித்வான். ரஞ்சித் எந்த வயசுல தவுல் எடுத்தான், எப்படி இந்த ஆர்வம் வந்தது? TRS சுப்பிரமணிய அவங்க சிச்சப்புள்ள கிட்ட நான் வந்து தவுல் கத்துட்டு இருந்தேன். தவுல் கத்துட்டு நான் சாதாரணமா திருநாகேஸ்வரம் சுப்பிரமணியம் சார். அப்போ எனக்கு தாத்தாவுக்கு நாதஸ்வரம் வாச்சிட்டு இருந்தாரு, அப்பா நாதஸ்வரம் வாச்சிட்டு இருந்தாரு, நான் தவுல் வாச்சிட்டு இருந்தேன். என்ன பையனும் தவுலுக்கு கொண்டு வரணும் ஆசைப்பட்டேங்க. நான் வந்து எல்லா வித்வான்களும் வர வச்சு வீட்லயே தங்க வச்சு. நீங்க இருக்கிறது பெங்களூர்ல எல்லாரையும் கச்சேரிக்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம தமிழ்நாடுல AKP அண்ணா ஆகட்டும், கோவிந்தராஜன் ஆகட்டும், எல்லா வித்வான்களும் கூப்பிட்டு கச்சேரி கொடுத்து நான் அவரோட நல்லா பழக்கம் வழக்கம் அவருக்கும் நம்மளுக்கு இருக்கும் போது நான் சாதாரணமா தவுல் வாச்சிட்டு இருந்தேன். அப்புறம் TR சுப்பிரமணிய அண்ணா கிட்ட போய், அண்ணா நான் ஒரு நாள் உங்களோட வாசிக்கிறேன்னு கேட்டேன். வாசிக்கலாமே என்னாரு. அவங்களோட பிரயாணம் லாஸ் பால்முரளி சாருக்கு, ஏசுதாஸ்க்கு எல்லாம் வாட்ச வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உங்களுக்கு கிடைச்சது. ஆமா, நீங்க அந்த பக்கம் ரொம்ப அப்பாவோட சட்டில வாச்சிட்டு இருக்கும் போது அந்த சட்லியோ வாச்சிட்டு இந்த பெரிய ஒரு மேதைவங்களோட கூட வாச்சிட்டு வருது வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சாதாரணமா வாச்சாலும் நான் எல்லாருக்கிட்டே நல்லா பழகுறதுக்கு முறையில எல்லாரும் என்ன ஏத்திட்டு கச்சேரிக்கு நான் அவரோட வாச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பையனுக்கு வந்து கொழும்புல இருந்து பஞ்சமூர்த்தி அண்ணான்னுட்டு குமரன்னுட்டு ஒரு பெரிய ஒரு வித்வான், அவங்கள நம்ம ஒரு பஞ்சமூர்த்தி இருந்தது. அங்க 2 சட்டு நாதஸ்வரம் இருந்தது. அப்புறம் அங்க பஞ்சமூர்த்தி என்ன பையன் வாச்சிட்டு இருந்தார். பஞ்சமூர்த்தி என்ன குமரன் தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து. சரி. அப்ப எனக்கு லண்டன்ல வாச்சிட்டு இருந்தாரு இவரு. சரி. நமது ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கு, அதுக்கு கட்டிட்டு அந்த கோயில் கட்டிட்டு அந்த கச்சேரிக்கு ஓப்பனிங்குக்கு அவங்கள கூப்பிட்டேன். அப்ப இவங்க சின்ன பையன். அப்ப என்ன பண்ணாரு, அவரு அந்த கோயிலுக்கு கலந்துட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சினோடனே இவன் பார்த்தாரு,
தம்பி நான் வந்து சின்ன தவளும் ஒண்ணு பண்ணிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்த பையனுக்கு இவனுக்காகவே பண்ணிட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு அவரு தான் பாவம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு தவள். எங்க இது கொழும்புல இருந்து. அப்புறம் அந்த சின்ன தவளை வாச்சிட்டு இருந்தான் இவன். அப்புறம் என்கிட்ட நான் தவளை வாசிக்கிறதுக்கு எல்லா விதமான செந்தத்தூர் சுந்தரன்னா நம்ம வீட்டிலேயே தங்கியிருந்தாரு. இவன் சின்ன பையன். அப்போ பேசிக் அவரு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, நானும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஆனா அவனுக்கு சின்ன வயசுலயே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பழக்கம். சின்ன புள்ளியே அவனை எல்லா ஆட்டா சாமான் எடுத்துட்டு விளையாடுன தவளை எடுத்துட்டு விளையாடுவான். மற்றவங்களாம் பொம்மை எடுத்து விளையாடுனா தவுள் எடுத்து விளையாடுவான். அப்போ அந்த தவுள் வந்து டிஆர்எஸ் சுப்பிரமணியன்னா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. அவர் இந்த கிரா வேடிக்கைக்காக இந்த கிரா வைக்கிறது சொல்லுவீங்க இப்படி இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, மேல தங்கியிருந்தாரு. அப்போ இவனுக்கு சும்மா இது கொடுத்ததுக்கு அப்பே அவரு வீட்டுக்கு வரும்போது கச்சேரிக்கு வரும்போது இவனுக்கு சொல் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அண்ணா இப்ப பையன் கத்துக்கணும் எப்படி என்ன எங்க காமி என்னது. அப்போ இவன் கொஞ்சம் ஒரு 5 வயசு வெளில 5-6 வயசு ஆகிட்டு இருக்குது. சரி பார்த்துட்டு இது நான் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னுட்டு அவங்க திட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுத்தேன். அப்போ ஆரம்பிச்சதுதான். எத்தனை வருஷம் கத்துக்கிட்டான்? 5வது வயசுல இருந்து இப்படி வரைக்கும். மெயினா திருநாகேஸ்வரம் சுப்பிரமணியம்னா கோவிந்தராஜன்னா இப்போ கச்சேரிக்கு நம்மளுக்கு எல்லாரும் வராங்க. தொடர்ந்து இன்னைக்கு கத்துட்டு இருக்கான். எல்லாரும் பெங்களூருக்கு வந்து கத்து கொடுத்துருக்கான். கிளாஸ் எடுத்துட்டு தான் அவனுக்கு என்ன வேணுமோ, அவனுக்கு கைக்கு என்ன பேசுதோ, அவன் வாய்க்கு சின்ன பிள்ளைக்கு எப்படி சொல்லணுமோன்னா அந்த முறையில எல்லாரும் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப தவுள் வந்து தூக்கவே ரொம்ப கஷ்டம். தவுளோட வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு 20 கிலோ இருக்கும். 19-20 கிலோ தவுள். இந்த தவுளை எப்படி தூக்கி வாசிச்ச இந்த கூடு போட்டுட்டு கையை பெரட்ட முடியாது. உனக்கு எப்படி சரியா வந்தது? அது இயற்கையே வந்துருச்சு. உனக்கு கஷ்டப்படல. சில பேருக்கு ரத்தம்லாம் வருமாங்க, உனக்கு அது இயற்கையாவே வந்துருச்சு. நேற்று கைவாரத்துல வாசிக்கும் போது இந்த பட்டா இருக்கு இல்லையா, ஆமா, அது இங்க அடிக்கும் போது போட்டுட்டு நேத்துக்கு கச்சேரி கைவார கச்சேரி நம்ம கர்நாடகத்துல நல்ல ஒரு திருவையாறு மாதிரி அங்க விழா பண்றது. அங்க என்ன 3 நாள் சங்கீத உற்சவம்னு பண்றது. கையில என்னாச்சு? அடிபட்டுச்சு. அடிப்பட்டாலும் பிளாஸ்டர் போட்டு அன்னைக்கு கச்சேரி நல்லா வாச்சான். ஸோ ஆரம்பத்தில் இப்படிதான் கத்துக்கிட்டேன். உங்க குரு எப்படி கத்துக் கொடுக்கும் போது சரியா வாசிக்கலன்னா அடிப்பாரா? என்ன செய்வாரு? ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்ற கோர்வையெல்லாம் கரெக்டா வாசிச்சிருவார். என்ன கிளாஸ் படிக்கிற நீ? இப்ப நான் 8th கிளாஸ். நீ தவுள் வாங்குறது ஸ்கூல்ல தெரியுமா? தெரியும். நீ கையில தவுள் வாசிக்கிற, வெளியூர்லாம் வாசிக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரிய வித்வான்களுக்கு எப்ப ஈக்குவலா உட்கார வாசிக்க ஆரம்பிச்சாரு இவரு? 5வது வயசுக்கு கதிரி திருமச்சூர் அண்ணா நாதஸ்வரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அன்னைக்கு தான். திருமச்சூர் அண்ணா தவுளுக்கு வந்து கோவிந்தராஜ் அண்ணா கச்சேரிக்கு வந்திருந்தாரு. அப்போ அண்ணா கொஞ்சம் வாசிக்கணும்னா, ஓ வாசிக்கிறாண்ணா, ஆமா நான் வாசிக்கிறேன். அன்னைக்கு அவங்களோட சேர்ந்து 5வது வயசுக்கு அவரோட வாச்சார். 5வது வயசுலயே திருமச்சூர். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ரஞ்சித்திட்ட திருப்பங்கூர் முத்துக்குமரசாமி, மன்னாருடைய வாசு, ஏகேபி கூட வாசிச்சிருக்காரு. ஏகேபி எதிர கூட உட்காந்து வாசிச்சிருக்காரு இல்லையா? இப்படி பெரிய பெரிய மகா வித்வான்கள் வாசிக்கும் போது அவங்களுடைய கணக்கு வழக்கே வேற மாதிரி இருக்கும். அது புரியுறது ரொம்ப கஷ்டம். அது மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ். அது எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறான்? பையனுக்கு என்ன வாசிக்கணும் வந்துட்டு அவரு ரெடி பண்ணி வாசிப்பாரு. மேடல் இருந்தா எல்லாம் மறந்து போயிடுமே. இல்ல வாசிடுவான். அவங்க வாசிக்கிறது நமக்கு அந்த கணக்கு புரியாத கன்ஃபியூஸ் ஆயிருக்கிய. அவரு ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்லுவாரு, இதெல்லாம் இந்த மாதிரி இதுதான் பேட்டர்ன் சொல்லிட்டு வரு. யார்கிட்ட வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம்? டிஆர்எஸ் சுப்பிரமணியம். அவர்கிட்ட வாசிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது மேத்தமெட்டிக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அவரு அடுத்தது தவுள் வாசிக்கிறது அவங்க நட எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். வாசிக்கும் போதே அப்படின்னு சொல்லுவாங்க தவுள்காரங்கெல்லாம், என்ன வாசிக்கிறோமாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே. நிறைய பேர் எல்லாம் கைத்தட்டி பயங்கரமா இது பண்ணுவாங்க. அந்த நிறைய கச்சேரியில் வாசிச்சிருக்கு இல்ல? எந்த ஊர்ல பெரிய கூட்டம் இருந்தது? தமிழ்நாட்டுல திருவையாறுல வச்சேன். திருவையாறு ஆராதனையில. அப்புறம் கர்நாடகால கைவார். அது 2 தான் ரொம்ப கூட்டம், பெரிய கூட்டம். அங்கெல்லாம் வாசிக்கும் போது சின்ன பையனை வாசிக்கிறானே எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்களே. திருவையாறு சீனியர் யாரு வாசிச்சாங்க? பாத்தமங்கலம் ரமேஷ் வாசிச்சாரு. கர்நாடகால எம்ஆர் வாசுதேவன் சார். மன்னார் வாசுதேவன். அப்புறம் வில்லராஜா கார்த்திகேயன் சார். தனியாவர்தனம் வாசிப்பு இல்ல? அந்த நேரத்துல நிறைய அப்ளாஸ்லாம் விழுந்திருக்கா அவனுக்கு? அவனுக்கே ஒரு நிறைய கூட்டம் இருக்கு. இவனை பாக்குறதுலே ஒரு கூட்டம் இருக்கு. அவன் சின்ன பையன் வாசிக்குவான்னுட்டு எல்லாரும் விரும்பி பாப்பார். இவனுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்காமா? அது நிறைய இருக்கு. ஸ்ரீலங்கால குமரன் விட்டா தவுல்ல இவனுக்கு நல்லா இருக்கு. எல்லா கூட்டம் பாக்குறது தவுல்ல. ஆமா, ஸ்ரீலங்கால பாலமுருகன் குமரன் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஆமா, அவங்களுக்கு 5 வயசுக்கே வாச்சாரு. ஸோ இவருக்கு தனி கூட்டமே இருக்காங்க. ஆமா, இப்போ ஸ்ரீலங்காலே ரொம்ப பாப்புலர்னு சொல்லி நீ. சரி, இன்னொரு கோர்வு வாசி பார்ப்போம். டிஆர் சுப்பிரமணியம்.
டி.ஆர். சுப்பிரமணியத்துடைய அவருடைய கோர்வைய மிஸ்ர சாப்பு. கிர்ரா கொஞ்சம் பாப்பே ஒன்றுட்ட. கிர்ரா வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டம். அதுலயே சொல்லு இருக்கு, கரெக்டா இருக்கு, அந்த சொல்லு இருக்கு ஒன்னுலயும். இந்த கிர்ரால நிறைய வாசிப்பியா இதுல கச்சேரியில? ஏன்னா நான் பெரிய விதம்லாம் நிறைய கிர்ரா வாசிப்பாங்க. இந்த தனியாவத்தனம் போக 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 நிறைய கிர்ரா வாசிப்பாங்க. அதெல்லாம் நிறைய வாசிப்பியா? தமிழ்நாடு ஆடியன்ஸ் நீ பாத்திருக்க, கர்நாடகா ஆந்திரா ஆடியன்ஸ் பாத்திருக்க, இங்க என்ன வித்தியாசம் இருக்கு உனக்கு? 2 பேர் ரசிக்கிறாங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? தமிழ்நாட்டுல இந்த தொழிலுக்கு நிறைய நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, நிறைய வாய்ப்பு கிடையாது. ரொம்ப மக்கள் விரும்புறாங்க, ஆடியன்ஸ் நிறைய விரும்புறாரு. தவுலன்னா நல்லா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வாசிவும் தவுலன்னா அதுக்கு ஏதோ ஒரு தனியா ஒரு இந்த நாட்டுல ஒரு மரியாதை. ரசிக்கிற விஷயத்திலயும் தமிழ்நாட்டுல பெட்டரா இருக்கு. இங்கு வந்ததுக்காக தவுலும் நாகஸ்வரம் மூலம் தமிழ்நாடு தான். ஆமா, அது பரம்பரையா எல்லா மக்களுக்கு சேர்ந்து இருக்கு. நம்ம கர்நாடகத்துல அவ்வளவு கூட்டத்துக்கு தவுலன்னா இதோட அங்க கம்மி. ஷேக் சிதம்பரம் சாஹிபே அங்கேருந்து இங்க இருந்தவர் தானே, ஆந்திரால இருந்து ஸ்ரீரங்கம் வந்தவர் தானே. இப்ப அவருடைய பேர பசங்க காசிம் பாய் எல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அங்கேருந்து வந்தவங்க தானே. மெஹபூப் சுபானி கூட அங்கேருந்து வந்தவங்க தானே. காளிஷாபி சுபானி, மெஹபூப் சுபானி எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தானே. வந்து டாப்ல போயிட்டாங்கல்ல. இப்ப கத்திரிக்காய் வாசிக்கு வேற யாரையா இருக்கல, பெரிய ஆட்களுக்கு வாசிச்சிருக்கீங்க? நித்யஸ்ரீக்கு வாசிச்சிருக்கீங்க. எங்க? பெங்களூர். நித்யஸ்ரீக்கு எத்தனை கச்சேரி வாசிச்சேன்? ஒண்ணுதான். அப்ப நான் எனக்கு கச்சேரி வரும்போது நான் வாசிட்டு இருக்கும்போது ஒரு படிக்கு அம்மா வாசிக்கணும்னு கேட்டு அவர் கூட்டது ஒரு கச்சேரி நித்யஸ்ரீ வாசிச்சா. நம்ம கச்சேரிக்கு வரும் வாசிக்கும் போது இவரு சின்ன பையன் இருந்தா அப்போ ஒரு படிக்கு நித்யஸ்ரீக்கு வாசிச்சிங்க. அப்புறம் வேற யாருக்கு வாசிச்சிருக்கேன்? ஜெயந்தி குமரேஷ் வீணிக்கு வாசிச்சா. வெரி குட், வெரி குட். அவங்க பெங்களூர் தானே இருக்காங்க. அப்புறம் வேற யாருக்கு வாசிச்சிருக்கீங்க பெரிய ஆட்களுக்கு? கன்னியாகுமரிக்கு ஓஎஸ் அருணுக்கு வாசிச்சிருக்கியா? ராஜேஷ் வைத்தியா. ராஜேஷ் ரொம்ப ஸ்பீடு ஜாஸ்தி அவருக்கு. அவருக்கு வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்பீடை நம்ம ஃபாலோ பண்ணோம். என்ன சொன்னாரு? நல்லா வாசிக்கிறேன்னு சொன்னாரா? எல்லா நாசரகாரங்களும் வாசிக்கிறான் இல்லையா பையன்? EMS சுப்பிரமணியம் சாருக்கு. ஆமா, அண்ணனுக்கு. அப்புறம் திருமச்சூரன். நேற்று கைவாரத்துல விளையரஜனா கார்த்திக்கு ரஞ்சித்தையும் முத்துவன் பையன் செமினார் கோயில் பையன்
வாச்சாங்க. சரி சரி. அடுத்த காட்சி மயில கார்த்திக் கோவிந்தராஜன்னா டிஜிஎம் வாசிக்கும் போது அவங்கள கச்சேரி கைவார்த்தல் தான் பார்த்தோம். நான்சர்காரங்க எல்லாரும் பார்க்கும்போது சரி இவன் சின்ன பையனா இருக்கு, இவன்லாம் இப்ப நமக்கு சரியா வரமாட்டான்னு நினைக்கிறாங்களா அல்லது எல்லாரும் ஆர்வமா பண்ணிக்கிறாங்களா? எல்லாரும் இப்ப இஎம்எஸ் சுப்பிரமணியம் சார் அண்ணன் கூட அவனு நல்லா வரணும்னுட்டு எல்லாரும் கோஆபரேட் பண்ணி எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சின்ன பையன் நம்ம ஞானத்தையும் சரியா வாசிக்கணுமே பயப்படுவானே அப்படின்னு நினைப்பாங்கல்ல சில பேர். தெரியாத இல்ல அது யாரும் பண்ணல. அது ரஞ்சித்தன அவனுக்கு சின்ன பசங்களை நல்லா உரதன்னுட்டு எல்லாம் ஆசைப்பட்டு அவரே எல்லாம் பண்றாங்க. சினிமால வாய்ப்பு வந்திருக்காங்க? இன்னும் இல்லை. சினிமாவில் கூப்பிட்டா யாரோடைய மியூசிக் டைரக்ஷன்ல வாசிக்கணும்னு உனக்கு ஆசை? ஆசையே பெரிய லெவல்ல இருக்கு. ரஹ்மான் வாசிக்கணும். ரஹ்மானை பார்த்திருக்கியா? அவருடைய கண்ணோடு காண்பதெல்லாம் கேட்டிருக்கியா? அந்த பாட்டு யார் வாசிப்பாரு? அதுக்கு அது ராஜேஷ் வைத்திய சார் அந்த பாட்டை வாசிக்கும் போது மோகன்ராம் சாரு ரஞ்சித் ரெண்டு அந்த சினிமா பாட்டுக்கு வாசிச்சிருக்காரு. கண்ணோடு காண்பதெல்லாம் அது அந்த படத்துல வந்து ஏகே பழனிவேல் சார் வாசிச்சிருக்காரு. அந்த ஜீன்ஸ் பாட்டுல நித்யஸ்ரீ பாடுறதுக்கு முன்னாடி தக்கு ஜிம்னு முதல்ல ஆரம்பிப்பாங்களே, சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தவுள் வரும். கண்ணோடு காண்பதெல்லாம்னு அந்த வரி வர்றது பல்லவி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆவர்த்தனம் வரும். அதை வாசிக்கணும். ஸோ இதெல்லாம் வாட்சி அங்கே எங்கள் ராஜேஷ் வைத்தியாவோட இதில் என்ன சொன்னார் அவர்? ரொம்ப ரசிச்சிருப்பாரு. அப்படியே கற்றுட்டு இருந்தால் நல்லா வருவான், அது விடாதீங்க, அது கற்றுட்டு பையனுக்கு. ஸோ இப்போதைக்கு அவன் காம்பினேஷனாக தொடர்ந்து யாரோடய தொடர்ந்து வாசிக்கிறானா எல்லாரோடையும் வாசிக்கிறானா? அவன் எல்லாரோட வாசிச்சு. வெளிநாடு டூர்லாம் போயிருக்கீங்களா? படிப்புக்காக நம்ம வெளியில் எங்கே போக முடியல. இப்போ 8th போயிருக்கான் இல்லையா? போயிட்டு இப்போ என்ன 13 வயசு கம்ப்ளீட்டடா? ஆமாம், இப்போ 13 வயசு. இப்போ படிப்புக்காக நீங்கள் வந்து ரொம்ப வெளியிலாம் போகிறது இல்லை? போகுது. முழுக்க முழுக்க சவுத் இந்தியாவில் மட்டும்தான் கச்சேரி. தமிழ்நாடு கர்நாடகா இந்த பக்கம் தான். அந்த சவுண்டே ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப பெரிய பெரிய வித்வான்களோட சவுண்ட் இருக்கு. இந்த நீங்க தவுள் எங்க வாங்குறீங்க? நீங்களே பண்ணிடுறீங்க? இல்ல இல்ல, எங்க பண்றீங்க? அங்க பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து. தமிழ்நாட்டுல ஒரு 2 நரசிங்கப்பேட்டை மாதிரி சில இடத்துல பண்றாங்க. பன்ராட்ல இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. ஆமா, ஆனா இவனுக்கு வந்து சிலோன்ல இருந்து வர வச்சு. சோ இவனுக்கு வர தவுள் எல்லாம் சிலோன்ல இருந்து தான் வருது. ஆமா, அந்த சவுண்ட் வேற நல்லா இருக்கும். இயலும் நல்லா இருக்கும். ஆனா மக்களுக்கு கொஞ்சம் இடையில ஸ்ரீலங்கா கட்டானா நல்லா இருக்கும் வந்துட்டு. அந்த ஸ்ரீலங்கா கட்டா இல்லையா? அப்ப இல்ல நம்ம இது வந்து கட்டா இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங்கா இருக்கும். நெட்டு போல்ட் வந்தாச்சு இப்ப. ஆமா, இப்ப நெட்டு போல்ட் வந்து. இந்த பட்டை என்ன பட்டை? இரும்பு தானே? ஆமா, அது டைட் பண்ணும் போது அங்கிருந்து இது தாங்குதுன்னுட்டு இதுக்கு அங்கிருந்து வர வச்சு ரெடி பண்றது. ஸோ அங்கிருந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் போய் எடுத்து வந்து ரெடி தானே? ஆமா. ஒரு தவுளோட விலை என்னங்க? சாதாரணமா நல்ல தவுள் வாங்கினா 40-50 ரூபாய். ஃபுல் எல்லாம் போடுறது 50 ரூபாய். ஒரு எல்லாம் பக்கமா அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பையனை எப்படி மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தவுள் வாசிட்டு எல்லாரோட வாசிச்சு வரணும் தான் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரணும். அடுத்த கட்டத்துக்கு வரணும். இவன் வந்து இதெல்லாம் ஜுகல்பந்தி மாதிரி எல்லாம் வாசிச்சிருக்கானா? ஃபியூஷன் மியூசிக் எல்லாம் வாசிச்சிருக்கானா? அதுல வாசிச்சிருக்கான். மங்களூர்ல ஒரு புத்தூர் கணேசன். சரி சரி. அவரு பெரிய அவங்களோட வாசிச்சிருக்கான். இப்ப நம்ம பிரபஞ்சன் பாலச்சந்திரனோட ஃப்ளூட்ல வாசிச்சிருக்கான். சரி. மேண்டோலியமுக்கு ராஜேஷ் அண்ணாவோட வாசிச்சிருக்காரு. மேண்டல் ராஜேஷோட அவரும் வாசிக்காரு. எல்லாருக்கும் வாசிட்டு வந்துட்டு. ஸோ கர்நாடகா யாரும் வந்தாங்கன்னா எல்லாரும் போட்டுருவாங்க. போட்டு அந்த மாதிரியே வாசிட்டு இருக்கோம். கஞ்சிர சுந்தர்தன் அவரோட வாசிச்சிருக்கான். அங்க அம்ருத்தன் கஞ்சரை இருக்கு, அவங்க நல்ல பெரிய ஒரு மேதை, அவங்களோட வச்சிருக்காரு. சரி, எல்லாரோட சேர்ந்து வச்சுட்டு ஒரு கச்சேரி எவ்வளவு நேரம் வாசிப்பான் இவன்? 3-4 ஹவர் வேணும்னு உக்காந்துட்டு வாசிப்பான். 3 ஹவர்ஸ்னாலும் அந்த ஸ்டாமினா உண்டு. டெய்லி எவ்வளவு பயிற்சி பண்ணுவான்? விடிகாலம் ஒரு 4:30 மணிக்கு ரெடி ஆகிட்டு படிச்சுட்டு ஸ்கூலுக்கு 7 மணிக்கு கிளம்பணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் 3 மணிக்கு வந்துடுவான். அப்புறம் ப்ரஷ் கீஷ் போட்டுட்டு ஒரு 4 to 5 மணி 1 hour டெய்லி ப்ராக்டிஸ். எங்க சாயந்தரம் 1 hour தான் ப்ராக்டிஸ். அவ்வளவுதான். ஏதாவது நாளைக்கு கச்சேரின்னா முதல் நாளே ப்ராக்டிஸ் அதுவும் உண்டு, நிறைய உண்டு. டெய்லி பண்ணிட்டே இருப்பான். கச்சேரி போகும்போது இது வாசிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாரு. நாளைக்கு ரஞ்சித் இது வாசிக்கிறான். அப்ப அவன் மனப்பாடம் பண்ணி
கரெக்டா ஒரு வாட்டி வாசிக்க, இந்த நட வாசிக்கணும், இது வாசிக்கணும், நாளைக்கு இப்படி வாசிக்க போறோம், நாளைக்கு இப்படி வாசிக்கிற ரஞ்சித் இது பாடம் பண்ணுன்னு எல்லாரும் வருவாங்கல்ல, சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுவேன். நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அண்ணா கத்து கொடுக்கறது வரலன்னா அன்னைக்கு நான் அங்க உக்காந்துட்டு இப்படி வாசிக்கணும், இப்படி வாசிக்கணும், இப்படி வாச்சா ஆகுது, நான் உனக்கு அங்கே உக்காந்துட்டு. வழக்கமா யாரும் ஒரு திருநாகேஸ்வரம் சுப்பிரமணியம் வருவார், அவர் தான் நிறைய வருவார், நிறைய வீட்டுக்கு வந்து ரொம்ப செஞ்சிருக்குது அவர் தான். அவர் தான் நிறைய செஞ்சிருக்காரு நிச்சயமா. ஸோ அவர் கச்சேரிக்கு முன்னாடி வந்து அவர் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு, எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு, இதெல்லாம் வாசிக்கணும்ட்டு. இல்ல அவர் வரலன்னு நீங்க பார்த்து அவர் சொல்லுவாரு, நீ உனக்கு உருப்படிக்கு இன்னும் வாசிக்கிறது புரியல ஜெயித்து, நல்லா நாதஸ்வரம் வாசிக்கும் போது பாடும் போது கேட்டு வாசி. அடுத்தது நாதஸ்வரம் வாசிக்கும் போது அடிக்கூடாது, அது எப்படி வாசிக்கணும்னா மெலோடியா நீட்டா நாதஸ்வரம் கேட்கணும், தவுள் சவுண்ட் குறைச்சா வாசிக்கணும் சொல்லுவாரு. தவுள் வாசிக்கும் போது கீர்த்தனைக்கு வாசிக்கிறது வேற, ஆமா, தனி ஆவர்த்தனம் வாசிக்கிறது வேற. தனி ஆவர்த்தனம் அடிச்சு வாசிக்கலாம், அங்க உங்களுடைய தனித்துவத்தை காட்டலாம். ஆமா, நீங்க வந்து கீர்த்தனைக்கு வாசிக்கும் போது அதை அனுசரணையா வாசிக்கணும், வாசிட்டு போகணும்னு ரொம்ப சொல்லுவாரு. ஆமா, கீர்த்தனை எல்லாம் இவன் புரிஞ்சுக்கிறானா? உருப்படி வாசிக்கிறது கேட்கவே இல்லை, அந்த வயசுக்கெல்லாம் கேட்கவே இல்லை. அப்போ கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தது. இப்போ எல்லாரையும் நாதஸ்வரம் கேட்டு எல்லா பாட்டு கேட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த கீர்த்தனையோட பிளான் புரியுது, நல்லா வாசிட்டு வருவார். ஒரு மல்லாரி ஆகட்டும், ஒரு பல்லவி ஆகட்டும், அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம், நீட்டா வாச்சிடும். நம்ம நாசுர தவிழ்காரங்களுக்கு மல்லாரிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச், சவால். அது அதோடைய கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். லாஸ்ட் டைம் ராமநாதன் அவங்க அப்பா கூட டிபி நட்ராஜ் வந்துருக்குள்ள அவர் பையன் வந்து மல்லாரி வாசிகளா ரஞ்சித் இன்னைக்கு சரிட்டு அவர் ஒரு மல்லாரி சொல்லிட்டு ஒரு ட்ரக்ல ஒரு பல்லக்கு ட்ரக்ல அன்னைக்கு மல்லாரி வாச்சு, அந்த ட்ரக்ல உட்காந்து வாச்சு. எங்க பெங்களூர் ஒன்னு நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு கிராமம். சரி, அந்த கிராமத்துல இந்த மல்லாரி ட்ரக்ல வாச்சிட்டு. சோ டிபி ராமநாதனுடைய இது நாசத்து வாசிக்கிறார். அப்பா அது ஒரு மல்லாரி இன்னைக்கு வாசிக்கலான்ட்டு அவர் ரஞ்சித்துக்கு சொல்லி கொடுத்து அந்த ட்ரக்ல மல்லாரி வாச்சிட்டு. ஏன்னா மல்லாரி தான் வந்து ஒரு அது பெரிய டெஸ்ட், அது ஒரு வித்வானுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இதையும் கத்துக்கிட்டாச்சு, மல்லாரி எல்லாம். இன்னும் நிறைய கத்துக்கிறது இருக்கு, போயிட்டு இருக்கு. எத்தனை பசங்க மொத்தம்? எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு வந்து டாக்டர் படிச்சுட்டு கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவங்க ஜெனரல் சர்ஜரி. பெரிய பொண்ணு இப்போ ஃபைனல் இயர் படிச்சு. சரி. சின்ன பொண்ணு எம்பிபிஎஸ் பாஸ் ஆயிட்டு ஆகஸ்ட் 11th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. சரி சரி. எம்டிக்கு. பெரிய மாப்பிள்ளையும் ஜெனரல் மெடிசன் இருக்கு. இவங்க லாஸ்ட் பையன். ஆமா, இப்போ 4 ஜெனரேஷன் தாத்தா பைத்தியம், நாதஸ்வரம் பைத்தியம். அவரும் வந்து கத்துக்கணும் வாசிக்கணும்னு ஒரு ஆர்வமா இருந்தாரு. அவர் கையில முடியல. அப்பாவுக்கு ஒரு சொல்லுங்க, புட்டப்பா. அதனால உங்களுக்கு அந்த பேரு புட்டராஜ் வச்சுங்களா? பேரு எனக்கு. அப்பா அது நாராயணப்பான்னு. அவரு பாவம் வந்து கர்நாடகால மாநிலத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டுல கத்துக்கிறதுக்கு வந்தாரு. அவரு சாதாரணமா வாசிப்பாரு. அவங்களுக்கு கையில முடியல. நான் வாசிக்கணும்னு பட்டேன், என் கையில முடியல. சரி, ரஞ்சித்துக்கு தவுளுக்கு கத்துக்கிறதுக்கு விடலான்னு சின்ன பசங்களே அவனுக்கு தவுள்லாம். உங்களுக்கு அந்த சௌரியம்லாம் ஏற்படலை, இவனுக்கு அந்த ஃபுல் சௌரியத்தை பண்ணி கொடுத்தது ஒரு அளவுக்கு வரணும்னுட்டு நினைச்சிட்டு அந்த தவுளையை விட்டுட்டு வந்து. இவங்க அம்மா ரசிப்பாங்க. அம்மா பேர் சொல்லுங்க. மஞ்சுளா. அவங்க ரசிப்பாங்களா இவங்க வாசிக்கிறத? ரொம்ப. தமிழ்நாடு எல்லா ஊர்லயும் கச்சேரிக்கு போயிட்டு வரலாம்ல, வீட்டுல இருந்து கேட்பாங்களா என்ன ஆச்சு எதுன்னு கேட்பாங்களா? அது எப்பவுமே கேட்பாரு. என்னோட தாண்டி அவரு அம்மா வந்து அவனுக்கு கோஆபரேட் பண்றாங்க. நம்ம முடிக்கும் போது தனியா அவரை வச்சு முடிச்சிடலாமா? யாரும் வித்வான் வந்திருக்காரு உங்களோட? நட்ராஜன் ஒரு பையன். நடராஜ். உங்க ஊர் கர்நாடகா. உட்கார சொல்லுங்க. வா தம்பி.
பிரமாதமாக வாசித்தேன். இந்த வயசில் இவ்வளோ ஞானமாக வாசிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் பெரிய லெவலில் வளரணும். ஒரு ஏகேபி போல், திரு கலியமூர்த்தி போல், மன்னாரடி வாசு போல், இந்த மாதிரி பல வித்வான்கள் மாதிரி நீ பெரிய ஆளாக வரணும். வாழ்த்துக்கள்.